தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒரு பலமான கூட்டணி அமைக்கணுன்றதுக்காக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் நம்மளுடைய எடப்பாடி அவர்கள்கிட்ட நான் கடிதம் அனுப்பி அண்ணாமலை அவர்கள் தடையாக இருக்காருன்றதுக்காக தான் அண்ணாமலை அவர்களை மாற்றி நம்ம இப்போ ஒரு இணக்கமான ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. இது நிறைய பேர் புகார் கொடுக்குறாங்க. மேலிடத்துலேயே அண்ணாமலை கூப்பிட்டு நிறைய தடவை வான் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து இந்த கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சிக்கு விரோதமான செயல்களை அண்ணாமலை செயல்பட்டுக்கிட்டு வராரு. அது ரொம்ப தவறான விஷயம். நிறைய பேர் என்னை பார்த்து ஒரு விஷயம் கேட்கலாம், செந்தில் சார் நீங்கள் கூட தான் சொல்கிறீங்க எடப்பாடி அவர்களே கூட்டணியில் ஆட்சியெலாம் தரமாட்டேன், அவர் போகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் திமுகவும் அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதை பற்றிலாம் நீங்களே கூட பேசியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்ம மிகப்பெரிய எல்லாருமே அனைத்து கட்சி சார்ந்த தலைவர்கள் பொதுமக்கள் பார்க்குறவங்கள கூட புரிஞ்சுக்கணும். நான் வியூக அமைப்பாளர், நான் பிஜேபியுடைய கிங் மேக்கர், நான் பிஜேபி கூட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், பாஜகவோட வெற்றிக்கு நான் என்ன மாதிரியான வியூகம் அமைக்கிறேன், நான் யாரை சார்ந்து பேசுகிறேன், யார் சாரமாக பேசுகிறேன், நான் எதற்காக ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறேன், எதற்காக ஆதரித்து பேசுகிறேன், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்களால் இந்த விஷயம் பண்ண முடியாது. அதனால தான் அண்ணாமலையை நீக்கிட்டாங்க தலைவர் பதவியிலேருந்து. ஒருவேளை அண்ணாமலைக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இருந்தால், அவர் ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாரு, நான் ஐஏஎஸ் படித்தவன். ஐஏஎஸ்க்காக முயற்சி பண்ணும்போது கலைஞர் அவர்கள் என்னுடைய விஷயத்தில் தலையிட்டு என்னை ஐஏஎஸ் ஆகாமல் தடுத்தார். நான் அண்ணாமலையோட நான் பிரில்லியன்ட்டு, நான் ஐஏஎஸ் ஆக வேண்டியவன். சூழ்நிலை காரணமாக அது தடுக்கப்பட்டது. அதனால் அண்ணாமலை கேட்டகரியில் அவர் ஐபிஎஸ் தான், நான் ஐஏஎஸ் கேட்டகரி, புரியுதா? அதனால் என்கிட்ட இந்த சீன் போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது. ஸோ மிகப்பெரிய அளவில் நான் மிகப்பெரிய பிஹெச்டி பண்ணுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் நான் முன்னெடுத்தேன். கலைஞர் அவர்கள் அந்த விஷயத்தை தடுத்துட்டாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட விஞ்ஞானத்துறையில் நான் எனக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு அன்றைக்கி அம்மா சிஎம்மாக இருக்கும்போது கூட சில பரிந்துரைகள் எனக்கு என் சார்பில் வழங்கப்பட்டது. அது துரதிருஷ்டவசமாக அந்த விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அரசியல் காரணமாக. அன்றைக்கி கமல் சார் அவர்கள் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்க, திமுகவும் அதை பண்ணாங்க. அதனால தான் எனக்கு அவங்க மேலே கோபம். கலைஞரை இன்றைக்கி வரைக்கும் நம்ம மன்னிக்கிறதே இல்லை. அண்ணாமலை அவர்கள் கலைஞருடைய சமாதியெல்லாம் போயிட்டு கலைஞரை திட்டிட்டு அண்ணா அறிவாளர் செங்கலை உருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் கலைஞர் சமாதியில் போயிட்டு கூழ கும்பிடு போட்டார்ல, அந்த மாதிரி செந்தில்குமார் ஒருபோதும் கலைஞர் சமாதிக்கு போக மாட்டேன், கூழ கும்பிடுலாம் போட மாட்டேன். எத்தனை கோடி கூட்டி கொடுத்தாலும் சரி, இல்லை எத்தனை பதவி கொடுத்தாலும் சரி, நான் போகவே மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் கலைஞர் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி. எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் ஒருபோதும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் தெளிவாக இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அண்ணாமலை அவருக்கு புத்திசாலித்தனம் இருந்தால், அவர் உண்மையில் ஐபிஎஸ் படித்து புத்திசாலித்தனம் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார், உடனடியாக மோடியை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து இல்லை நம்ம அதிமுக இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறதுன்ற பற்றி அவர் வியூகம் அமைச்சு கொடுத்துருப்பார். ஆனால் அவருக்கு தெரியல. நான் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதிமுக இல்லாமல் ஜெயிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை ஒருபோதும். அதிமுக ஓட்டு நமக்கு வேணும். அதிமுக தொண்டர்கள் நம்ம சித்தாந்தத்தோட ஒத்து போகிறவங்க. இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாஜக நேச்சுரல் அலையன்ஸ்ன்றது புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொன்ன வார்த்தை. அவங்க ஆன்மீக நம்பிக்கை உடையவர். ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டும்போது நம்ம இந்தியாவில் கட்டாமல் அமெரிக்காவில் கட்ட போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டவங்க. பல விஷயங்களை அம்மா ஒத்து போகிறவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, வெளிப்படையாக கோவிலுக்கு போகிறவங்க, திமுக மாதிரி புறவாசல் வழியாக போகிறவங்க இல்லை. ஸோ நம்மளுடைய எல்லா கொள்கையிலையும் அம்மா அவர்கள் உடன்பாடு உண்டு. இந்தியான்றது ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்கிறதுல அம்மா முனைப்பு காட்டினாங்க. அதற்கு பிறகு இந்த மதமாற்ற தடை சட்டம் போடுறதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. பல்வேறு விஷயங்களை அம்மா அவர்கள் தைரியமாக செஞ்சாங்க. அதனால் அவங்க பாஜகவுடைய கொள்கையோடு ஒத்து போனவங்க தான் அவங்க. அந்த மாதிரி அதிமுக தொண்டர்களும் அப்படிப்பட்டவங்க தான். நமக்கு கடவுள் மறுப்பு கிடையாது, நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லோரும் அரவணைச்சு போகிறோம். இப்போது அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டுக்கள் கிட்டத்தட்ட 30% 35% ஓட்டு இருக்குன்னா அதை வேணான்னு சொல்கிறவன் முட்டாள்தனம் நல்லியாது. அப்போது ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இனிமே அண்ணாமலையை தவறாக வழி நடத்தாதீங்க. இந்த மாதிரி அதிமுக இல்லாமல் நாங்கள் ஒழிச்சிருவோம், அதிமுக இல்லாமல் நாங்கள் பண்ணிவிடுவோம், அதிமுக இல்லாமல் அந்த ஓட் பேங்க் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம். நாடாளுமன்ற தேர்தலில் வேணால் இங்கே இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டோம் அதிமுக கூட்டணி இல்லாமல் சொல்கிறது வேணால் அது ஒன்றா ஓரளவுக்கு நீங்கள் ஒத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியும். சும்மா சீன் என்கிட்ட போட வேணாம், மற்றவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட சொன்னால் எடுபடாது. எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த விஷயத்து 20% வந்தது, அதையே நான் ஏற்றுக்க மாட்டேன்.
இங்கே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ன்றது பிரதமருக்கானது, சட்டமன்ற தேர்தலாம் முதலமைச்சருக்கானது. இங்கே வந்து திமுகவா அண்ணா திமுகன்றது ரெண்டுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி தான், எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி. அப்போது ஒரு பிரம்மாண்டமான கட்சியை தோற்கடிக்கணும்னா இன்னொரு பிரம்மாண்டமான கட்சி நமக்கு கண்டிப்பாக கூட்டணி தேவை. அது இல்லாமல் பண்ண முடியாது. அங்கே எடப்பாடி தான் பிரச்சனையாக இருக்காருன்னா எடப்பாடி அவர்கள் எப்படி சரி கட்டுறதுன்னு ஒன்று நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்நேரம் அதை பேசி முடிச்சிருக்கணும். அதை முடிக்க முடியலன்னா மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக வெற்றி பெறதுக்காக இந்த மாதிரி வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடச்சி விட்றாருன்னு நிறைய அண்ணாமலை மேலே புகார்கள் வருது. நானும் மோடி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதற்கு காரணமாக தான் அண்ணாமலை நீக்கப்பட்டார். திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், அண்ணாமலை நீக்கிறது நான் தான். அதை வந்து எடப்பாடி அவர்களிடம் சொல்லியும் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லியும் எச் ராஜா அவர்கிட்ட கடிதம் கொடுத்தும், அப்போ பொறுப்பாளராக எச் ராஜா அவர்கள் தலைவராக இருந்தார். அண்ணாமலை வெளிநாடுக்கு போடும்போது அமெரிக்காவில் படிக்க போனார்ல, அப்போது எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து மேலத்தில் பேசுகிறேன்னு அழுத்தம் கொடுத்த நான் தான். அதுக்கப்புறம் அண்ணாமலை திரும்ப வந்ததுக்கப்புறமா நான் தான் எடப்பாடி அவர்களை தூண்டி விட்டு அண்ணாமலையை மாற்றிருக்கா சில விஷயம் சொன்னேன். அது தெரியாமல் அண்ணாமலை வந்து வாயை விட்டு மேலத்தில் வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் சொன்ன உடனே அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் தெளிவான வியூகத்தை சொன்னால் மட்டும்தான் அண்ணாமலைக்கு தலைவராக வர முடியும் பாஜகவில். அவர் வந்து சரியான வியூகத்தை சொல்லனா கடைசி வரைக்கும் இப்படி கத்தி கத்தி ஒன்றுமே இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஒரு பணம் செலவு பண்ணுவார். தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் பாஜக விட மாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை நீங்கள் கட்சி ஆரம்பித்தா கூட செல்லா காசாக தான் அண்ணாமலை போவார். அவர் பின்னாடி 100 பேர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சித்தாந்தவாதிகள். நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்றக்காக அண்ணாமலை சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வாரி இறைச்சி ஓட்டாண்டியாக போவாரே தவிர பிஜேபியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கலெக்ஷன்லாம் போட்டிங்கல்ல, அந்த மாதிரி கலெக்ஷன் தனி கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அண்ணாமலை ஒருபோதும் பண்ண முடியாது. மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. தெருவில் தான் இருப்பார் அண்ணாமலை. அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அதனால் எதாக இருந்தாலும் யோசித்து பேசுங்க, யோசித்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை வந்து பார்க்கணுன்னா சரியான ஒரு ஆட்கள் மூலமாக நேரடியாக என்னை வந்து பாருங்கள். நான் வந்து உங்களை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறேன். நான் சொல்கிற கட்சி வளர்ச்சிக்காக, கட்சி நன்மைக்காக, கட்சியுடைய வெற்றிக்காக நம்ம வேலை செய்யும் போது நான் சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உடனடியாக அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்கப்படும். நான் சொன்னால் அது கிடைக்கும். நான் சொல்கிறாங்க, நான் யாரை கை நீட்டனோ அவங்க தான் சிஎம், நான் யாரை வந்து கை காட்டணும் அவங்க தான் தலைவர், நான் யாருக்கு என்ன போஸ்டிங் சொல்கிறனோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங், நான் யாருக்கு என்ன அமைச்சரவையும் ஒதுக்குறனோ அதான் ஒதுக்குறது. அது மோடி அவர்களுக்கு தெரியும். உடனடியாக நான் சொல்கிறத கேட்டு என்னுடைய நியாயமான விஷயங்களை அவர் பரிசீலனை பண்ணி உடனடியாக ஒப்புதல் தருவார். இந்த செந்தில்குமாருடைய பரிந்துரைக்கு தான் எப்போவுமே மோடி அவர்கள் காத்துட்ருப்பார். 1000 பேர் 1000 விமர்சனங்கள் பண்ணலாம், தொலைக்காட்சி டிபேட்டில் வந்து பேசலாம், என்ன வேணா சொல்லலாம், நீங்கள் பணம் கொடுத்து கூட பெய்டு பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஆனால் மோடி அவர்கள் ஒரே ஒரு கடிதத்துக்காக வெயிட் பண்ணுவார், ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுவார். அது செந்தில்குமாருடைய ஃபோன் கால், செந்தில்குமாருடைய கடிதம்ன்றதை மறந்துடாதீங்க.